ஆம், ஆ, அந்த பேண்ட் எடுங்க. இதான் மேடம். ஆ அதான் கொடுங்க. இந்தாங்க. ம், ஆ, அதை எடுங்க. இதான் மேடம். அந்த பிளாக் ஒன். இந்த பிளாக்கா? இந்தாங்க. ஓகே. சத்யா, இந்த ஷர்ட் இதுக்கு மேட்சிங் பேண்ட். இந்த ஷர்ட் என்னக்கா? இத பாரு. அக்கா, இது ஓகே. ஓகேவா? சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், எனக்கும் ட்ரெஸ் வாங்கணும். அந்த வேலைக்கெல்லாம் நான் வரலக்கா. நான் எதை சொன்னாலும் உனக்கு பிடிக்காது. நீ உன் டேஸ்ட்லயே எடுத்துக்கோ. இந்த டைம்ல நீ எதை செலக்ட் பண்ண போறியோ அதே நான் எடுத்துக்கிறேன். பாரா, ஆச்சரியமா இருக்குது. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே. பில் என்ன கொடுக்க சொல்ல போறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வா. சத்யா, நீ முன்னாடி போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிடு, நான் வரேன். ஓகே. இதுக்கு மேட்சிங் பேண்ட் எங்க? இந்தாங்க. இது நல்லா இல்ல. அக்கா, இது செம்மையா இருக்குது. இன்னொன்னு, இதுவும் உனக்கு சூப்பரா இருக்கும். சரிக்கா, நான் வரேன். பாய். பாய். அவரே கூப்பிட்டு எது நல்லா இருக்குன்னு கேட்டுருவோம். சொல்லுங்க திவ்யா. எங்க இருக்கீங்க? ஏங்க, நீங்க சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரஞ்சனா ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. சரி, ஓகே. ஹாய். ஹாய். எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இல்ல, நீங்க அன்னைக்கு சாரி வாங்கி கொடுத்தீங்கல்ல? ஆமா, நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எஸ். அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. என்னங்க நீங்க? நமக்குள்ள பதில் வாங்கி கொடுக்கறதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. வாங்க போலாம். நில்லுங்க, உங்களுக்காக நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வேணாங்க, வாங்க போலாம். நான் பண்றது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உங்களுக்காக நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வாங்கி கொடுக்கறேன். ப்ளீஸ். இதுக்கு எங்க ப்ளீஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. ஓகே மேடம். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க.
திவ்யா. ஹலோ, ஹாய். சொல்லுங்க. நான் உங்களை மீட் பண்ணணும். இப்பவா? ஆ, இல்ல நாளைக்கு. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? என்னங்க இப்படி கேட்டீங்க? உங்களை மீட் பண்ணணும்னா எப்போதுமே நான் ஃப்ரீ தாங்க. எங்க வரணும்னு சொல்லுங்க. ஆ, எங்கன்னு நாளைக்கு மார்னிங் கால் பண்ணி சொல்றேன். ஓகேவா? ஹலோ, என்ன கட் பண்ணிட்டாங்க? தேங்க்யூ. ஏங்க, இப்பெல்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாம்னு சொல்றீங்க. அப்படிலாம் நீங்க கால் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன உங்களுக்கு அடிக்கடி பார்க்கணும் போல இருக்குல்ல? எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? லவ்வா? என்ன திடீர்னு இப்படி கேட்டாங்க? லவ் பண்ணிருக்கீங்களா? யாரு? அவ பேரு? பேரு ஆக்சுவலி அது எனக்கு அவங்க பேர் சொல்ல ஒரு மாதிரி ஷையா இருக்கு. ஓகே, இப்படி பண்ணலாமா? நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுப்பேனா, நீங்க உங்க பேரை கரெக்டா கண்டுபிடிப்பீங்களா? ஓகே, டீல்? அவங்களோட லாஸ்ட் லெட்டர் ஏ. ஏவா? இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா பேரை சொல்லுங்க. ஐயோ, ஏங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? கூல் இருங்க. இப்போ ஒரு லெட்டர் சொல்வேன், நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. டி ஃபார் திவ்யா. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்களா? ஆ, அது இப்போ. இதுக்கு முன்னால? ஏங்க, இதுக்கு முன்னாடியும் நீங்க தாங்க. கன்ஃபியூஸ் ஆவறீங்க தானே? வெயிட், ஆக்சுவலா நான் உங்களை போட்டோல பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களை நான் என் ட்ரீம்லயே லவ் பண்ணிட்டேன். ஏங்க, என் ட்ரீம்ல வந்தது எல்லாமே உங்க முகம் தாங்க. ஏன் முகமா? நம்பலையா? வெயிட். இத பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏங்க, ரத்தம் வருதுங்க. ஆமா, ரத்தம் வருது. என்னங்க சாதாரணமா சொல்றீங்க? வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். இதுக்குள்ள யாராவது ஆஸ்பத்திரி போவாங்களா? சும்மா டின்ச்சர் வச்சு தேய்ச்சா சரியாயிடும். ஏங்க, எப்படிங்க டின்ச்சர் போட்டா சரியாகும்? இதோ பாருங்க, ஒழுங்கா ஹாஸ்பிடல் வாங்க போலாம். வாங்க. போறோம் போடா. வண்டி ஓட்டிட்டு இரிட்டேட் பண்ணு. ஓகே இல்லைங்க?
ஒண்ணும் இல்ல ஓகே ஓகே ஆ ஹலோ சுதர்ஷன் ஹாஸ்பிட்டலா ஆமா சார். ஏங்க எமர்ஜென்சியா பேஷண்ட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்க டீமை ரெடி பண்ணுங்க. வந்த உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஓகே அப்புறம் உங்க சீஃப் டாக்டர் எங்க? அவர் மும்பை வரைக்கும் போயிருக்காரு சார். என்னது மும்பை போயிருக்காரா? நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் 1 ஹவர்ல அவர் இங்க இருக்கணும். ஓகே ஓகே ஏங்க ஒண்ணும் இல்லல, எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். இப்ப எதுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுத்துன்னு இருக்க? இது ஒரு சின்ன காயம்தான். சின்ன காயமா? ஏங்க உங்களை கத்தியால குத்திருக்காங்க. அதான் டின்ச்சர் போட்டா சரியாயிரும்னு சொல்றேன்ல. ஏங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பிளட் என் கண்ணு முன்னாடி போச்சு தெரியுமா? சாதாரணமா டின்ச்சர் போட்டா சரியாயிடுன்னு சொல்றீங்க. அப்ப நீ கேட்க மாட்டியா? நீ முதல்ல வண்டியை நிறுத்து, நான் இறங்கிறேன். ஏங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க, இப்பெல்லாம் நீங்க பேசவே கூடாது. இப்ப பேசினா ஸ்ட்ரெயின் ஆகும், அப்புறம் பிளட் லாஸ் ஆகும். ப்ளீஸ்ங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகே தலை சுத்துது போல, அப்புறம் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்களோ? என்ன பண்ணலாம்? என்னங்க இது குடிங்க. இந்த மாதிரி நேரத்துல நிறைய தண்ணி குடிக்கணும். இல்லனா உங்க நாக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும், அப்புறம் கிரிட்டினஸ் வந்துரும், அப்புறம் மயக்கப்பட்டு விழுந்துருவீங்க. ப்ளீஸ்ங்க இது குடிங்க. அடிக்கிறானே. இது அங்கேயே வச்சுக்கோங்க. தேர்ஸ்ட் இருந்தா குடிங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீங்க என்கிட்ட போய் தானே சொல்றீங்க. எவ்வளவு பெரிய காயம் எப்படிங்க வலிக்காம இருக்கும்? இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட தடவை அடிபட்டு இருக்குது. நான் ஒரு தடவை கூட ஆஸ்பத்திரி போனதே இல்ல. ஏங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசினா ஸ்ட்ரெயின் ஆகுங்க, அப்புறம் பிளட் லாஸ் ஆயிடுங்க, அப்புறம் என்னென்னமோ ஆயிடுங்க. புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் 10 நிமிஷத்துல ரத்தம் உறைஞ்சிரும். ரத்தம் வரதே நின்றும். ஐயோ, 1 மினிட். சொல்லுங்க டாட். டேய் என்னடா நீ இன்னும் அங்க போலியா? டேய் உனக்காக தானடா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாட் என்னால இப்ப போக முடியாது டாட். மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிடுங்க. கேன்சல் பண்ண சொல்றதா? ஆமா டேய் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்டா. டாட் நான் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கேன். கேன்சல் பண்ண சொல்லிடுங்க ப்ளீஸ். ஓகே நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். பக்கத்துல வந்தாச்சுங்க. ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல பேஷண்ட பாருங்க. பேஷண்ட் யார் சார்? ஏங்க தோ இவங்க தான் பேஷண்ட். குத்துக்கல்லுமே முன்னாடி நிக்கிறாங்க. யாருன்னு கேக்குறீங்க? இவங்கள பேஷண்ட்? ஐயோ சிஸ்டர் அந்த ஒயரை மாட்டுங்க, அப்புறம் அந்த குளுக்கோஸ் எங்க குத்துங்க. என்ன எல்லாம் பாத்துட்டே இருக்கீங்க? நீங்க எல்லாம் இன்டர்ன்ஸா? என்ன டாக்டர் இவர் இப்படி பண்றாரு? சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முதல்ல உங்களை ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வைங்க. நீங்க அதுல போய் படுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மேடம் வாங்க வந்து படுங்க மேடம். ஏங்க எனக்கு கையில தாங்க அடிபட்டுக்குது. எனக்கு எதுக்குங்க ஸ்ட்ரெச்சரு? சார் தான் கோவப்படுறாருலம்மா. கோவப்படுறாங்க. கோவப்பட்டாலும் வேலை நடக்கலையே. இன்னும் நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க. அவங்களுக்கு எவ்வளவு பேர் அடிபட்டு தெரியும்? கொஞ்சம் பேசாம இருக்கியா?
ஹேய் என்னடி? அங்க பழக்கடையில உன் ஆள் பழம் வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே. யாரு? பிரபுவா? ம். அவராவது வண்டி கடையில போய் பழம் வாங்குறதாவது? நோ சான்ஸ். இல்லடி, அவரை மாதிரி தான் தெரியுது. அவர் ஏதோ அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எப்படி இங்க இருப்பாரு? போ முதல்ல. சாரிடி, ம். அவரை மாதிரி தான் தெரிஞ்சுச்சு, அதான் சொன்னேன். ஹேய் ஏய், சத்யாவை அவருக்கு தெரியுமாடி? ஏதோ உங்க வீட்ல அவ இருக்கிறதையும் மறைச்சிட்டு தான் சொன்னேன். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னது இவ்ளோ பாக்கிறதுக்கு தானா? ஹலோ, எங்க இருக்கீங்க? அதான் மீட்டிங் போறேன்னு சொன்னேன்ல. இப்போ மீட்டிங்ல இருக்கீங்களா? ஆமா, ஏன்? ஒண்ணும் இல்ல. இவ்ளோ பாக்கிறதுக்காக தான் மீட்டிங்னு போய் சொல்லி என்ன அங்கேயே இறக்கி விட்டுட்டு போனாரா? எங்க இருங்க வந்துட்டேன். பாத்து பொறுமையா இருங்க. பொறுமை. சூப்பருங்க. ஓகேல, ஆல்ரைட். ஐயோ முடியல. ஏன் இப்படி? இது ஒரு சின்ன காயம், அதுக்கு நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது. அது இல்லைங்க, கையில அடிபட்டிருக்கு. நீங்க கதவு திறக்க கஷ்டப்படுவீங்களா, அதான். என்னங்க? இல்ல, ஆ, நீ எப்படி என் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கிற? அது இத்தனை நாளா எப்பவும் நான் உன்னை டார்ச்சர் தான் பண்ணியிருக்கேன். என்னால எப்பவுமே உனக்கு ப்ராப்ளம் வந்துனே இருக்கும். ஆக்சுவலா அதுக்கெல்லாம் நீ அதை நினைச்சு கோவம் தானே பண்ணும். லா 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 லா. ஆ, கரெக்ட். வேற லெவல்ல இருக்குங்க இந்த பாட்டு. இது நீங்களே எழுதி நீங்களே கம்போஸ் பண்ணீங்களா? சூப்பருங்க. அட லூசே, அது நான் எழுதின பாட்டு இல்ல, கவிஞர் அறிவுமதி ஐயா எழுதினது. நம்மலாம் பிறந்த நாள் பாட்டுனாலே காலங்காலமா இங்கிலீஷ்ல தான் பாடின்னு இருக்கோம். இனியாவது தமிழ்ல பாடணும்னு அவர் எழுதின பாட்டு. செம்மையாச்சுல? சூப்பர். இப்பெல்லாம் பிறந்த நாள்னாலே நிறைய இடத்துல இந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க.
மியூசிக் யாருன்னு தெரியும்ல, அரோல் கரோலி. இனிமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த பாட்டை ரெக்கமெண்ட் பண்றேன். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல, நல்ல பாட்டு, ரொம்ப தேவையான பாட்டும் கூட. ஹேய், டீ சாப்பிடலாமா? அண்ணா நான் வாங்கடா, இதோ வரோம். அண்ணா டீ குண்ணா. பா நான் குளிர். சீரகுண்ணா. எல்லாருக்கும் போடணா. இந்தா குடி. இல்லைங்க வேணாம். வேணாமா? அடிக்கிற குளிருக்கு சூடா அந்த டீயை குச்சனா சூப்பரா இருக்கும். இந்தா குடி. இல்ல, நோ தேங்க்ஸ். நான் டீலாம் குடிக்கிறது இல்ல. என்னடா பால்டப்பா டீ குடிக்க மாட்டேன்றான்? இது ஹைஜீனிக் இல்லைங்க, இது நீங்க குடிக்காதீங்க. அப்படின்னா? அப்படின்னா சுத்தமான டீ இல்லைன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? ஏய் கயன்றோமா? டேய், லவ் பேர்ட்ஸ் 2 பேரும் தனியா விடுவோம்டா. நாமளா இருக்குன்னு தெரிஞ்சும் எவ்வளவு ரகசியமா பேசினிருக்காங்கன்னு பாரு. நான் சொல்றத மீறி நீங்க குடிச்சீங்க, நாளைக்கு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பீங்க. ஓ ஓகே ஓகே. சத்யா அப்படின்னா கிளம்புட்டா. ஏன்டா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? இன்னும் லேட்டா போனா எங்க அம்மா வண்டியா திட்டம். இருங்கடா, நானும் வந்துடுறேன். என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? தனியா அங்க விட்டு போறோம், அதான் சார் இருக்காருல்ல. சரி சத்யா, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க போயிட்டு இருக்கோம். அண்ணா பாய், வாடா போலாம். கட்டா அரசத்தியா பேசி ஒரு முடி கட்டா. பாய். என்னத்த பேச சொல்றானுங்க? அவனுக்கு பாட்டுக்கு விட்டு போறானுங்க. சரி ஓகே, நானும் கிளம்புறேன். என்னதே கிளம்புறீங்களா? ஏங்க இருங்க, நீங்க பாட்டு என்ன விட்டு போறீங்க. நீ வீட்டுக்கு கிளம்பு. என்னது வீட்டுக்கா? நான் எப்படி போறது? கார் அங்க நிக்குது, அங்க நிறைய நாயும் நிக்குது. பயமா இருக்காதா? இவ்ளோ வளர்ந்துருக்கிறியே, நாய்க்கு போய் பயந்துன்னு இருக்க. அது ஓ, நீ கற்பாம்பூச்சிக்கே பயந்தவன்ல, நாய்க்கு பயப்படாம இருப்பியா? அது அப்படி இல்ல. வாங்க வாங்க, சீக்கிரம் டைம் ஆச்சு வாங்க. எங்க எங்க ஓடுறீங்க? இது நம்ம கம்பெனி போஸ்டர் ஆச்சு. என்ன நீங்க எதுக்கு போஸ்டர் எல்லாம் ஒட்டின்னு இருக்கீங்க? நீங்க அந்த செக்யூரிட்டி வேலை தானே பார்த்துன்னு இருந்தீங்க. ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால வேணான்ட்டாங்க. அது வகுத்துக்கு தெரிய மாட்டேங்குதே. எனக்கு இல்லைனாலும் என் பொண்டாட்டிக்காவது நான் வேலை பார்த்தானே ஆகணும். உங்களுக்குன்னே யாருமே இல்லை சத்தியா. வாரத்துக்கு 1 நாளோ 2 நாள் தான் இந்த வேலை கிடைக்கும். இந்த ஏரியா ஃபுல்லா ஒட்டினா தான் ஒரு 500 ரூபா கிடைக்கும். 500 ரூபாயா? நம்ம கிட்ட ஏரியாவுக்கு 2500 பில்லு போடுறானுங்க. பெரியவரே, ஏரியாவுக்கு 2500 தானே? எல்லாருக்கும் கமிஷன் போய் எனக்கு அவ்வளவுதான் கொடுப்பாங்க தம்பி. சரிம்மா, என் வேலையை பார்க்குறேம்மா. இப்பவே லேட் ஆகி போச்சு. தாத்தா, ஐயோ கால்ல அடிபட்டிருக்கு. முதல்ல அது என்னன்னு பாருங்க.
அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. விடியறதுக்குள்ள எல்லா பஸ்ஸையும் ஒட்டி ஆகணும். என்ன தாத்தா ஒட்டலன்னா என்ன கழுத்தி அறுத்துற போறானுங்க. காலம் முதல்ல என்னன்னு பாருங்க. இல்லைம்மா, 500 ரூபா காசு வாங்கிட்டேன். தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாதும்மா. ஒட்டலனா தானே நீங்க போய் ஆஸ்பத்திரியில காலுக்கு என்னன்னு பாருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கன்றல்ல. ஹாய். வாங்க 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 வாங்க. இந்தாங்க உட்காருங்க. எனக்கா? உங்களுக்கு தான். தேங்க்ஸ் தம்பி சார். உட்காரணும்ல, உட்கார வேணாமா? என்னங்க தம்பி சார்? தேங்க்ஸ் சார். ம். என்ன ஒரே பக்திமயமா இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க. நேற்று நீங்கள் கேக் வெட்டினீங்களே, அந்த சின்ன பையன் வசந்த், ம் அவனுக்கு இன்னைக்கு தானே பர்த்டே. அதான் கோயிலுக்கு போய் அவன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ம், என்னங்க? ஐயோ இருங்க இருங்க இருங்க. ஒய் டென்ஷன்? வசந்தை பத்தி இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. இல்ல, சாமிகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே அவர் அவனை பார்த்துப்பாரு. நீங்க இனிமே வரி பண்ண வேணாம். ஏங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ண நிச்சயம் யாராவது கடவுள் அனுப்புவாருங்க. செம்மாடம் நாடம் எல்லாம் சட்டென்று ஒட்டி கொண்டது. உன்னை தினம் பார்க்க சொல்லி ஐயோ கண்கள் அலையிடுது. உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஜலாசதம் இருக்காப்ல. ஆமா, அவர் மேல் சத்யா ஃபீமேல், அவள் தான் வித்தியாசம். சொல்றது கரெக்ட் தானே? டேய், என்னடா உளறுன்னு இருக்கீங்க? செஞ்சதை சொல்லி காட்டுறது உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி தான் அவரு இருக்காரு. அதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்றோம். அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா அதுக்காக என்னையும் அவனையும் சேர்த்து வச்செல்லாம் பேசாதீங்க. அவன் மனசுல எதையும் வச்சுக்காம ரொம்ப வெகுளியா தான் என்கிட்ட பழகின்னு இருக்கான். ஓ, அப்புறம் எதுக்கு நெத்தியில குங்குமம் வச்சு விட்டாராம்?
மச்சான் ஆ? இப்ப என்ன சொல்ற? ம். அது எனக்கு கையில கிரீஸ் இருந்தது அதான் அவன் வச்சு விட்டான். அப்படின்னா விபூதி வச்சு விடுதானே, ஏன் குங்குமத்தை வைக்கணும்? ம். அவரு வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. நீ தான் இன்னும் எல்கேஜியாவே இருக்க. அதுக்கு எங்க புரிய போகுது? ஆ. ஆ. உனக்கு தான் அவரோட லவ் என்னன்னு புரியவே மாட்டேங்குது. சத்யா டேய் நீங்களே ஏதாவது பில்டப் கொடுத்து பேசாதீங்கடா. தெரிஞ்சா அவன் சங்கடப்பட போறான். அதெல்லாம் ஒன்றும் சங்கடப்பட மாட்டாரு. வசந்த் பேர்ல தான் அர்ச்சனை பண்ண போறேன்னு சொன்னாரு. இப்ப பாரு, உன் பேர்ல உன் ராசியும் உன் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு. இத்தனை நாளாக நாங்கள் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாது உன் ராசி என்ன, ஒரு நட்சத்திரம் என்னன்ட்டு. அவரை பாரு, கோயிலுக்கு போய் ஒரு பேரு, ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் எல்லாத்தையும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு. எங்க காட்டு. குர்ரா. வாழ்க்கையில எவனாவது என் பேருக்கு அர்ச்சனை பண்ணிருப்பானா? அம்மா கூட பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இவன் பண்ணிருக்கான். ஹம். இது ஏதோ இரு இரு அவன் இரு. இதுக்கு ஏதாவது பதில் வச்சிருப்ப. எங்களுக்கு இது பழகி போயிடுச்சு. ஆ. அதனால அமைதியா இரு. ஏய் வாங்கடா, வேலையை பார்க்கலாம்.